தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது கூட ஒரு பலமான சக்தியாக இருக்கிற பொழுதுதான், நாங்கள் மக்கள் தந்த ஆணையோடு பயணிக்கிற பொழுதுதான் எங்களை தேடி ஏனையவர்களும் எங்களுடைய பிரச்சனை பற்றி பேசுகிறார்கள். ஏனென்றால் ஆசியா கண்டத்திலே, இந்து மகா சமுத்திரத்திலே இலங்கை ஒரு முக்கியமான கேந்திர ஸ்தானத்திலே அமைந்திருக்கிறது. உலகத்திலே எல்லா நாடுகளுக்கும் இந்த இலங்கை பற்றிய தேவை இருக்கிறது. அது சீனா, அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுடைய அதிகார போட்டிகளுக்குள், தேடல் போட்டிகளுக்குள் இலங்கை பற்றிய தேடல், இலங்கை பற்றிய ஆய்வு, இலங்கை பற்றிய யார் பக்கம் இலங்கையை வைத்திருத்தல் என்பது பற்றிய விடயங்கள் மிக அதிகமாகவே அவர்களிடம் இருக்கும். இலங்கையிலே சீனா தனக்கு சார்பான ஒரு கட்சியை வைத்திருக்கும். இந்தியா தனக்கு சார்பாக சிலரை உருவாக்க முனைவார்கள். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் தனக்கு சார்பானவர்களை உருவாக்க முனைவார்கள். ஆனால் இந்த உருவாக்கங்களுக்கெல்லாம் ஊடாக நாங்கள் ஒற்றுமையாக பலமாக இருக்கிற பொழுதுதான் எங்களை நாங்களாக இந்த மண்ணிலே நிலைநிறுத்தி கொள்ள முடியும். ஒரு குடும்பத்தில் கூட தாய், தந்தை, பிள்ளைகளிடம் இருக்கிற ஒற்றுமைதான் அந்த குடும்பத்தை வெளியிலே பேசக்கூடிய அளவிற்கு, சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பம் நேர்த்தியானது, நேர்மையானது என்று சொல்லுகிற வார்த்தைகளை தருகிறது. அதுபோலதான் நாங்களும் எவ்வளவோ இன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்தவர்கள், வரலாற்று ரீதியாக நாங்கள் பல துயரங்களோடு நடந்து வந்தவர்கள், ஏகப்பட்ட வலிகளை சுமந்தவர்கள். இவற்றுக்கெல்லாம் சுமந்து வந்து ஒரு விடுதலை பற்றிய, ஒரு முடிவு பற்றிய பேச்சுக்கள் ஈடுபடுகிற பொழுது, இலங்கையிலே ஒரு புதிய அரசியல் யாப்பு கொண்டு வரப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிற பொழுது, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள் இந்த விடயத்திலே கூடிய கரிசனைகளை கொண்டிருக்கிற பொழுது, இலங்கையிலும் கூட சந்திரிகா குமாரதுங்க, மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, எங்களுடைய கட்சி இதனை விட சர்வதேச நிபுணர்களை மையமாக வைத்து இந்த புதிய அரசியல் யாப்பு கூட கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவ்வாறு வருகிற ஒரு சூழலில் தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக, தமிழர்களுக்கான ஒரு நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு கௌரவமான வாழ்வை எட்டி பிடிப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுதுதான் எங்களிடம் சில மனச்சஞ்சலங்கள் அல்லது குழப்பங்கள் ஏற்பட பார்க்கின்றன. இது ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை அல்லது சிங்கள இனவாத அரசியலை நடத்துகின்றவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விடயம். அதே போல எங்களை உடைத்து சிதற பண்ணி எங்களுடைய பேசும் சக்தியை இல்லாமல் செய்ய முனைபவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான விடயமாக அமையும். நாங்கள் இந்த நேரத்தில் தான் மிக நிதானமாக, கவனமாக எங்களுடைய பாதங்களை மிக அவதானமாக வைக்க வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்தை சரியாக நாங்கள் பயன்படுத்த தவறினால் நாங்கள் அழிவதை தவிர வேறொன்றும் எங்களுக்கு இருக்காது. ஆகவே அன்புக்குரியவர்களே, வாசிப்பு வாரத்திலே ஏன் இவர் இந்த கருத்தை சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மக்களிடம் சொல்ல வேண்டிய ஒரு காலமும் தேவையும் இருக்கிறது. பல்வேறுபட்ட எண்ண அலைகள் எல்லோரிடமும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் குழப்பங்கள் வேண்டாம். நிதானமாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஆயிரக்கணக்கான போராளிகளுடைய தியாகங்கள், லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர் தியாகங்களும் உடைமை தியாகங்களும் அவர்களுடைய வியர்வை இரத்தங்களை சிந்திய வழியிலே உருவாக்கப்பட்டது. தவறான வழியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு செல்ல முடியாது. அதனை யாரும் தவறாக வழிநடத்தியும் செல்ல முடியாது. சில பிழைகள் இருக்கின்றன. எங்களுக்குள்ளேயும் எங்களுடைய கட்சிக்குள்ளேயும் கூட கருத்து வேறுபாடுகள் அல்லது கருத்திலே இருக்கின்ற கருத்து பிறழ்வுகள் இருக்கின்றன. அந்த கருத்து பிறழ்வுகள் பிரிவினைகளாக மாறக்கூடாது. அது பிரிக்கக்கூடிய வகையிலே அமையக்கூடாது. கூடி பேசி நாங்கள் எல்லோருமே ஒன்றாக ஒரு பலமான சக்தியாக சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளிலே அந்த பலத்தை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். பல